அக்கா அக்கா வா அனிதா. என்னக்கா பிஸியா? பிஸிலாம் ஒன்றும் இல்லை, சும்மா அப்படியே ரூமை க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். என்னக்கா ரூமை க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க? பிரெக்னெண்டா இருக்கீங்க, எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? அதான் எல்லாத்தையும் மத்தவங்க பாத்துக்கறாங்கல்ல. இல்லம்மா, பெரிய வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை தான். இது கூட பண்ணாம இருந்தா அப்புறம் சோம்பேறித்தனம் ஆயிடும்ல. அக்கா, பொதுவா பிரெக்னெண்டா இருக்கிறவங்க வாமிட் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நான் இங்க வந்ததுல இருந்தே பாத்துட்டு இருக்கேன், நீங்க வாமிட் பண்ணி நான் பார்த்ததே இல்லையேக்கா. உங்களுக்கு வாமிட் வராதா? என்னக்கா வாமிட் வராதா? அது எனக்கும் வாமிட் வரும், ஆனா இப்பெல்லாம் வரதில்ல. ஓ அப்படியா? ம். ஆமா, எவ்வளவு நாளைக்கு இப்படியே இருக்கும்? அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அனிதா. சில பேருக்கு 1 மாசம் இருக்கும், சில பேருக்கு 2 மாசம் இருக்கும், சில பேருக்கு 10 மாசமும் வாமிட் வரும். அது ஒவ்வொருத்தருக்கும் சேஞ்ச் ஆகும். சரிக்கா. ஆ, ஆமா, உங்களுக்கு எத்தனை மாசம்? ஆ? இல்ல, உங்களுக்கு எத்தனை மாசம்னு கேட்டேன். அது ஒரு 4-5 மாசம் இருக்கும். அக்கா, என்னக்கா பிரெக்னன்ட் எத்தனை மாசம்னு கேட்டா 4-5 மாசம்னு குத்து மதிப்பா சொல்றீங்க? 4 மாசமா இல்ல 5 மாசமாக்கா? 4வது மாசம் முடிஞ்சு 5வது மாசம் ஆரம்பிக்குது. ஓ சரிக்கா. ஆமா, உங்களுக்கு எப்ப டெலிவரி டேட் சொல்லிருக்காங்க? ஆ, டெலிவரி டேட் எப்ப சொல்லிருக்காங்கன்னு கேட்டேன்க்கா. இல்லக்கா, 2வது செக்கப்லயே டெலிவரி டேட் என்னங்கறத சொல்லிடுவாங்கல்ல, அந்த மாதிரி உங்களுக்கும் சொல்லிருப்பாங்களே, அதுதான் எப்போன்னு கேக்குறேன். அது எனக்கு சொன்னது டிசம்பர்னு நினைக்கிறேன். அக்கா, என்ன விளையாடுறீங்களா? இப்பவே 4 மாசம் முடிய போகுதுன்னு சொல்றீங்க, டிசம்பருக்கு இன்னும் 10 மாசம் இருக்கு. அப்போ நீங்க என்ன 15 மாசத்துலயே குழந்தைய பெத்துக்க போறீங்க? இல்ல, அது ஏதோ ஒரு யோசனையில சொல்லிட்டேன். ஜூலையோ ஆகஸ்டோ சொன்னாங்க. அக்கா, டெலிவரி டேட் கூட தெரியாம என்னக்கா இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருக்கீங்க? அனிதா, டாக்டர் சொன்ன டேட்லயே குழந்தை பிறக்க போகுது, அதனால நான் ஞாபகம் வச்சுக்கிறது இல்ல. அக்கா, ஆனா எனக்கு ஒரு விஷயமே புரியலக்கா. என்ன? இல்ல, 4 மாசம் முடிய போகுதுன்னு சொல்றீங்க, ஆனா உங்களுக்கு வயிறு பெருசாவும் இல்ல, பார்த்தாலும் தெரியல. ஆமா, குழந்தை என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பாக்குறேன். புதினா போண்டா. தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது, தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? அதான் போன் நம்பர் இருக்கே, போன் பண்ணி கேட்டுடலாம்.
ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.